ஹாய்! இன்னொரு வீடியோ லெக்சர்ல நம்ம பயோடீசல் புரொடக்ஷன்னா எப்படி நடக்குதுன்னு பார்ப்போம் நம்ப. இந்த பயோடீசல் வந்து ஒரு ஃபார்ம் ஆஃப் டீசல். நம்ம நார்மலா வண்டியில, ட்ரெயின்ல, ஏரோப்ளேன்லலாம் யூஸ் பண்ணக்கூடிய டீசலோட ஒரு ஃபார்ம் தான். பட் பயோமாஸ்லேருந்து எடுக்கக்கூடியதுனால இந்த பயோடீசல் அப்படின்னு சொல்றோம். பயாலஜிக்கல் சோர்ஸஸ் ஆன இந்த வெஜிடபிள் ஆயில், அப்புறம் அனிமல் ஃபேட், அப்புறம் ரீசைக்கிள் பண்ண கிரீசஸ். இப்போ யூஸ் பண்ண வெஜிடபிள் ஆயில் இதுதான் இப்போ ட்ரெண்டிங்கா இருக்கிறது. எப்படி அப்படின்னா, யூஸ் பண்ண வெஜிடபிள் ஆயில்ஸ் எல்லாம் இப்போ ரெஸ்டாரண்ட்ஸ்ல இருந்து, பெரிய பெரிய ஹோட்டல்ஸ்ல இருந்து வாங்கி அத வந்து பயோடீசலா கன்வெர்ட் பண்ணக்கூட முடியும் அப்படின்றது தான் இப்போ ட்ரெண்டிங்கா இருக்கக்கூடிய விஷயம். ஸோ இத வந்து கவர்மெண்ட்டும் வந்து என்கரேஜ் பண்றாங்க. இந்த பயோடீசல் புரொடக்ஷன் பண்றதுக்கான ஆன்டர்பிரினர்ஸ. இந்த மாதிரி பயாலஜிக்கல் சோர்ஸஸ்லேருந்து இருக்கக்கூடிய லாங் செயின் ஃபேட்டி ஆசிட் எஸ்டர்ஸ்லேருந்து எடுக்கக்கூடியது. யுஎஸ் நேஷனல் பயோடீசல் போர்ட் இந்த பயோடீசலை மோனோ ஆல்கைல் எஸ்டர் அப்படின்னு டிஃபைன் பண்றாங்க. இந்த பயோடீசல் பயோஃபியூயல்ல ஒன்று தான். இந்த பயோஃபியூயல் எல்லாமே நமக்கு ஷார்ட் டைம் லைஃப் ஸ்பேன்ல ப்ரொடியூஸ் ஆகக்கூடியது. இது பயோமாஸ்ல இருந்து பிளான்ட் அண்ட் அனிமல் ப்ராடக்ட்ல இருந்து நம்மளுக்கு ஷார்ட் டைம்ல கம்பேரிட்டிவ் டு நம்ம ஃபாசில் ஃபியூயல் நம்ம இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய பெட்ரோல், டீசல் எல்லாம் வந்து ஃபாசில் ஃபியூயல் இல்லைங்களா? இது பல ஆண்டுகாலம் ஆகும். அது வந்து புதைஞ்சதுக்கு அப்புறம் மைக்ரோ ஆர்கனிசம்னுடைய ஆக்டிவிட்டி மூலியமா ஃபியூயலா கன்வெர்ட் ஆகுறதுக்கு. அதை கம்பேர் பண்ணும்போது பயோடீசல் ஷார்ட் டைம்ல 10th ஆகஸ்ட் நம்ம இன்டர்நேஷனல் பயோடீசல் டே அப்படின்னு செலிப்ரேட் பண்றோம். யாருடைய ஞாபகமா அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, சர் ருடால்ஃப் டீசல் அவருடைய ஞாபகமா. அவரு தான் அந்த டீசல் என்ஜின கண்டுபிடிச்சவரு. அவரு வந்து இந்த பீனட் ஆயில யூஸ் பண்ணி, இந்த ஏதாவது பீனட் ஆயில்லேருந்து எடுக்கக்கூடிய பயோடீசல யூஸ் பண்ணி என்ஜின ரன் பண்ணதுனால, இவருடைய ஞாபகமா நம்ம இன்டர்நேஷனல் பயோடீசல் டே அப்படின்னு கொண்டாடுறோம். பயோடீசலோட கலர் எப்படி வேரி ஆகும்னா, கிளியர்ல இருந்து கோல்டன் கலர்ல இருந்து டார்க் ப்ரவுன் வரைக்கும் வேரி ஆகும். எதனால அப்படின்னா, நம்ம யூஸ் பண்ணக்கூடிய இந்த ஃபீட் ஸ்டாக்ல இருந்து, இல்ல அனிமல் அந்த பிளான்ட் ப்ராடக்ட்ஸ்ல இருந்து வேரி ஆகும் இந்த கலர். இந்த பயோடீசல் புரொடக்ஷனுக்கு மெயினா வந்து டிரான்ஸ் எஸ்டரிஃபிகேஷன் இந்த 2 ரியாக்ஷன்ஸும் ஹெல்ப் பண்ணுது. இதுல யூஸ் பண்ணக்கூடிய ஃபேட்டும், ஆயிலும் இந்த ஆல்கஹால் அந்த ஷார்ட் செயின் ஆல்கஹால் கூட ரியாக்ட் ஆகி தான் நம்மளுக்கு பயோடீசல் கிடைக்குது. ஆல்கஹால் என்னவா இருக்கலாம் அப்படின்னா, மெத்தனால் ஆர் எத்தனாலா இருக்கலாம். இந்த டிரான்ஸ் வந்து கேட்டலைஸ் எதனால ஆக்கப்படுது அப்படின்னா, ரியாக்ஷன்ஸ் எதனால ஆக்கப்படுது அப்படின்னா, ஆசிட்ஸ் ஆர் பேஸஸ் மூலியமா. மோஸ்ட் காமன் வந்து பேஸஸா தான் இருக்கும். அந்த பேஸஸ் என்னன்னு பார்த்தோம்னா, NaOH, KOH சோடியம் ஹைட்ராக்சைடு, பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு இல்ல அப்படின்னா சோடியம் மீத்தாக்சைடு. இது 3ல ஏதாவது ஒண்ணா இருக்கும். இதுக்கு ரா மெட்டீரியல்ஸ் என்னென்ன யூஸ் பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபீட்ஸ்டாக், மைக்ரோபியல் ஆயில் அதாவது ஒலியோஜீனஸ் மைக்ரோ ஆர்கானிசம்லேருந்து எடுக்கக்கூடியது. அதாவது பாக்டீரியா, சில ஃபங்கஸ் அப்புறம் ஈஸ்ட் போல இருக்கக்கூடிய ஆர்கானிசம்ல இருந்து எடுக்கக்கூடியது தான் மைக்ரோபியல் ஆயில். அப்புறம் பாம் ஆயில், சோயாபீன் ஆயில், கோகனட் ஆயில், வெஜிடபிள் ஃபேட்ஸ், ஆயில்ஸ். அப்புறம் ஜெட்ரோபான்ற ட்ரீலேருந்து எடுக்கக்கூடிய அந்த நட்லேருந்து எடுக்கக்கூடிய ஆயில். அதுக்கப்புறம் அனிமல் ஃபேட் அந்த வேஸ்ட் ஆயில் நம்ம அதான் ஹோட்டல், ரெஸ்டாரண்ட்லேருந்து கிடைக்கக்கூடிய வேஸ்ட் ஆயில். அதை தான் எல்லோ கிரீஸ் அப்படின்னு சொல்றோம். ரீசைக்கிள் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அந்த ஆயில. அப்புறம் டாலோ அனிமலோடைய ஃபேட்டை தான் டாலோ அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் இதுலேருந்து இந்த ரா ப்ராடக்ட்ஸ வந்து நம்ம வந்து டீகம்மிங் பண்ணணும். எப்படி அப்டின்னா, இந்த பாஸ்போலிபிட ரிமூவ் பண்றது. இந்த பிளான்ட் மெட்டீரியல்ல இருந்தும், அனிமல் ப்ராடக்ட்ல இருந்தும் இந்த பாஸ்போலிபிட ரிமூவ் பண்றது தான் அந்த ப்ராசஸ ரீஃபைன்மென்ட் ப்ராசஸ் அப்படின்னு சொல்றோம். இதுலேருந்து வாட்டரையும் நம்ம ரிமூவ் பண்ண வேண்டியிருக்கு. அந்த வாட்டர ரிமூவ் பண்ணுறது வந்து பேஸ் அதாவது ஆசிட் இந்த பேஸ் யூஸ் பண்ணி நம்ம கேட்டலைஸ் பண்ணக்கூடிய ரியாக்ஷன்ல பேஸ் யூஸ் பண்ணி இந்த வாட்டர ரிமூவ் பண்றோம். பட் அதோடைய ரிசல்ட்டா சப்போனிஃபிகேஷன் நடக்கும். அதாவது சோப்பா சேஞ்ச் ஆகக்கூடிய ரியாக்ஷன் நடக்கும். பட் இந்த ரியாக்ஷன ஹேண்டில் பண்ண வேண்டும். அத சோப்பானதையும் ரிமூவ் பண்ணணும். அப்பதான் நமக்கு ஃபைனல் ப்ராடக்ட்டான பயோடீசல் கிடைக்கும். இந்த ரியாக்ஷன்ஸ் எப்படின்னு பார்த்தோம்னா, ட்ரைகிளிசரைட்ஸ் இந்த லிப்பிட்ல இருந்தும், ஃபீட்ஸ்டாக்ல இருந்தும் கிடைக்கக்கூடிய இந்த ட்ரைகிளிசரைட்ஸ ஆல்கஹால் கூட சேர்க்கும்போது, மெத்தனால் இல்லன்னா எத்தனால் ஏதோ ஒரு ஆல்கஹால் கூட நம்ம சேர்க்கிறோம். அதுதான் இந்த ரியாக்ஷன்ஸ்ல குடுத்திருக்கு. இத கேட்டலிஸ்ட் யூஸ் பண்ணி என்சைம்ஸ் கேட்டலிஸ்ட் யூஸ் பண்ணும்போது, அது பேஸாவும் இருக்கலாம், ஆசிடாவும் இருக்கலாம். இந்த 2 மூலியமா நம்மளுக்கு வந்து டிரான்ஸ் இல்ல எஸ்டரிஃபிகேஷன் நடக்கும்போதும் பயோடீசல் இல்ல கிளிசரால் கிடைக்கும். இந்த கிளிசரால் க்ரூட் ஃபார்ம்ல கிடைக்கும். அத பியூரிஃபை பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். நமக்கு லிப்பிட் அதாவது லிப்பிடா ஃபீட்ஸ்டாக்லேருந்து எடுக்கக்கூடிய லிப்பிடா இருந்தா, அது வந்து பேஸ் யூஸ் பண்ணி இந்த டிரான்ஸ் முறையில நம்மளுக்கு பயோடீசல் ப்ரொடியூஸ் பண்ணணும். இதே ஃபீட்ஸ்டாக்லேருந்து எடுக்கக்கூடிய ஆயிலா இருந்தா, சில ஃபீட்ஸ்டாக் ஆயில் வந்து நம்ம ஆசிட் கேட்டலிஸ்ட் யூஸ் பண்ணி தான் எஸ்டரிஃபிகேஷன்ற ப்ராசஸ் மூலியமா நம்மளுக்கு பயோடீசல் கிடைக்கும். இந்த 2க்கும் ஆன வித்தியாசம் வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது ப்ராடக்ட்டோட பியூரிஃபிகேஷன். அதாவது நம்மளுக்கு 2 ப்ராடக்ட் கிடைக்கும். ஒண்ணு ப்ராடக்ட், இன்னொன்னு பை ப்ராடக்ட். இத வந்து பியூரிஃபை நெக்ஸ்ட் பண்ணணும் இல்லைங்களா? ப்ராடக்ட் என்னவா இருக்கும்? பயோடீசல். பை ப்ராடக்ட் அதாவது ரிமூவ் பண்ண வேண்டிய ப்ராடக்ட் என்னவா இருக்கும் அப்டின்னா, சோப்.
ஸோ நம்மளுக்கு ட்ரேசஸ் ஆஃப் சோப் வந்து ஃபார்ம் ஆயிருக்கும் இந்த ரியாக்ஷன்ஸில். அதை வந்து ஆசிட்ஸ் யூஸ் பண்ணி ரிமூவ் பண்ணணும். பேஸஸ் யூஸ் பண்ணி ரிமூவ் பண்ணணும். அது வந்து ஆசிடா கன்வெர்ட் ஆகப்படும். அதுக்கப்புறம் கிளிசரால் கிடைக்கக்கூடிய குரூட் ஃபார்ம் கிளிசராலை ரிமூவ் பண்ணணும். அப்புறம் எக்ஸஸ் ஆல்கஹாலை வந்து திரும்ப அதை டிஸ்டில் பண்ணி ரீயூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ட்ரேஸ் அமௌண்ட் ஆஃப் வாட்டரையும் நம்ம ரிமூவ் பண்ண வேண்டியிருக்கும் இந்த பியூரிஃபிகேஷன் ப்ராசஸில். ஸோ இந்த பியூரிஃபிகேஷன் மெத்தட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஸோ சில இதுக்கு வந்து சில மெத்தட்ஸ் சூட்டபிளாக இருக்கும். ஸோ இண்டஸ்ட்ரியல் ஸ்கேலுக்கு ஒரு சில மெத்தட் ரொம்ப உதவியாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்குற மெத்தட் சூப்பர் கிரிட்டிக்கல் ப்ராசஸ். இந்த சூப்பர் கிரிட்டிக்கல் ப்ராசஸ் வந்து கேட்டலிஸ்ட் ஃப்ரீ, அதாவது ஆசிடோ இல்லை பேஸோ யூஸ் பண்ண தேவையில்லை. இந்த டிரான்ஸ்எஸ்டரிஃபிகேஷன் மெத்தடுக்கு நம்ம வந்து கேட்டலிஸ்ட் யூஸ் பண்ணாமல் ஹை டெம்பரேச்சரும் அப்புறம் ப்ரெஷர் மட்டுமே யூஸ் பண்ணி பயோடீசல் எடுக்கப்படுது. இது வந்து வாட்டரை வந்து டாலரேட் பண்ணக்கூடிய ஒரு மெத்தட். ஸோ நம்மளுக்கு பை ப்ராடக்டாக கிடைக்கக்கூடிய வாட்டரை டாலரேட் பண்ணக்கூடியது. அப்புறம் ஃப்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸ் வந்து மீத்தேல் எஸ்டர்ஸாகவும் கன்வெர்ட் ஆகப்படுது, சோப்பாக கன்வெர்ட் ஆகாமல். அடுத்ததா நம்ம பார்த்தோம்னா அல்ட்ரா அண்ட் ஹை ஷீர் இன்லைன் அண்ட் பேட்ச் ரியாக்டர்ஸ். ஸோ இந்த ப்ராசஸ் எப்படி நடக்குதுன்னு நம்ம பார்ப்போம். இந்த பயோடீசல் ப்ரொடக்ஷன் வந்து கண்டினியூஸா இல்லை செமி கண்டினியூஸ் அப்புறம் பேட்ச் மோட், இந்த 3 முறையில் நடக்கும். ஸோ இந்த முறையில் நடக்கிறதுனால ப்ரொடக்ஷன் டைம் கம்மியாக இருக்கும். அதே மாதிரி நம்மளுக்கு ப்ரொடக்ஷன் வால்யூம் கிடைக்கக்கூடிய பயோடீசல் அதிகமாகவும் இருக்கும். ஸோ இதுவும் வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு மெத்தட். அப்புறம் அல்ட்ராசோனிக் ரியாக்டர் மெத்தட். இதில் அல்ட்ராசோனிக் வேவ்ஸ் யூஸ் பண்ணி இந்த ரியாக்ஷன் மிக்சர்ஸ் வந்து இந்த பபிள்ஸ் கிரியேட் பண்ணி அந்த பபிள்ஸை கொலாப்ஸ் பண்ணுறது மூலியமா நம்மளுக்கு கான்ஸ்டன்ட் மிக்சிங், ஹீட்டிங் இதெல்லாம் நடந்து டிரான்சிஸ்டரிஃபிகேஷன் ப்ராசஸ் வந்து நடக்கும். ஸோ இந்த ப்ராசஸ் வந்து இண்டஸ்ட்ரியல் ஸ்கேலில் தான் ரொம்ப யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதனால் தௌசண்ட்ஸ் பேரல்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்கும். அடுத்தது லிபேஸ் கேட்டலைஸ்ட் மெத்தட். இந்த மெத்தட் வந்து நல்ல ஈல்டு கிடைக்கும், நம்மளுக்கு நல்ல பயோடீசல் வந்து அமௌண்ட் கிடைக்குது. ஸோ இது வந்து க்ரூட் ஃபார்ம் இந்த யூஸ்ட் ஆயில்லேருந்து எடுக்கக்கூடிய மெத்தட் தான். இந்த லிபேஸ் யூஸ் பண்ணும்போது நம்மளால மெத்தனால் யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா மெத்தனால் வில் இன்ஆக்டிவேட் லிபேஸ். ஸோ அதனால நம்ம மெத்தனாலுக்கு பதிலாக மீத்தேல் அசடேட் யூஸ் பண்ணுறோம். இந்த முன்னாடி பார்த்த இந்த ரியாக்ஷனில் பார்த்தீங்கன்னா இந்த ரியாக்ஷனில் மெத்தனால் இருக்குது பார்த்தீங்களா, மெத்தனாலை யூஸ் பண்ணாமல் மீத்தேல் எஸ்டரை யூஸ் பண்ணுறோம், மீத்தேல் அசடேட்டை யூஸ் பண்ணுறோம். ஸோ இதில் வந்து லிபேஸ் இன்ஆக்டிவேட்டடாக இல்லாமல் நம்மளுக்கு வந்து ஆக்டிவேட்டட் ஃபார்மில் இருக்கக்கூடும். அதனால நம்மளுக்கு செவரல் பேட்சஸ் பயோடீசல் கிடைக்கும். அடுத்ததாக லாஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிற மெத்தட் வாலடைல் ஃபேட்டி ஆசிட் ஃப்ரம் ஆனரோபிக் டைஜஷன் ஆஃப் வேஸ்ட் ஸ்ட்ரீம்ஸ். ஸோ இந்த ஆனரோபிக் பாக்டீரியா அப்புறம் மைக்ரோ ஆர்கனிசம்ஸ் எல்லாம் இருக்கு இல்லைங்களா, இது வந்து நான் எடிபிள் சோர்ஸான லிப்பிட். இந்த நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பயோமாஸ்ல இருந்து எடுத்து இந்த லிப்பிடை எடுத்து நம்மளுக்கு இந்த ஆர்கானிசம் வந்து கார்பனை லிப்பிட் ஸ்டோரேஜ் மெட்டீரியல்ஸை கன்வெர்ட் பண்ணுது. ஸோ அதனால நம்மளுக்கு இந்த டிரான்சிஸ்டரிஃபிகேஷன். ஸோ இந்த பயோடீசல் ப்ரொடக்ஷனே ஒரு டயக்ராமேட்டிக் வியூவில் நம்ம ஜஸ்ட் ஒரு ரிவைஸ் பண்ணலாம். இப்போது சன்லைட்டையும் கார்பன் டை ஆக்சைடு, காற்றில் இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடையும் யூஸ் பண்ணி தான் இந்த பிளான்ட் வந்து ஃபோட்டோசிந்தசிஸ், பிளான்ட் ஆகட்டும், மைக்ரோ ஆல்கே, மைக்ரோ ஆர்கானிசம்ஸ், இதாவது ஆயில் கிராப்ஸ் இதெல்லாம் வந்து தன்னுடைய வந்து லிபிட் கண்டென்ட்டை வந்து கிரியேட் பண்ணுது. அதாவது ஃபோட்டோசிந்தசிஸ் மூலியமாக ஃபுட் ப்ரொடக்ஷன் பண்ணுது. ஸோ இந்த மேலே இருக்கக்கூடிய இந்த பிளான்ட் ப்ராடக்ட்ஸ் இருக்கு இல்லைங்களா, இதில் இருக்கக்கூடிய சுகர் சோர்சஸ்லேருந்து ஈஸ்ட் ஆர் பாக்டீரியா லிப்பிடாக கன்வெர்ட் பண்ணுது, லிப்பிட் ஸ்டோரேஜ் மெட்டீரியல்ஸாக கன்வெர்ட் பண்ணுது. ஸோ இந்த லிப்பிட் ஸ்டோரேஜ் மெட்டீரியல் டிரான்ஸ்எஸ்டரிஃபிகேஷன் மெத்தட் மூலியமா நமக்கு ஃபேட்டி ஆசிட் ஈத்தேல் எத்தனால் ஆகும் ஆர் ஃபேட்டி ஆசிட் மீத்தேல் எத்தனால் ஆகும் கன்வெர்ட் ஆகப்படுது. இதுதான் நம்ம பயோடீசல் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ சேம் லைக் தட் நம்மளுக்கு மைக்ரோ ஆல்கேவும் ஃபோட்டோசிந்தசிஸ் மூலியமா இந்த ஃபுட் ப்ரொடியூஸ் பண்ணுது. அப்போ லிப்பிடை வந்து நம்மளுக்கு ஸ்டோரேஜ் கன்வெர்ட் பண்ணும்போது டிரான்ஸ்எஸ்டரிஃபிகேஷன் ப்ராசஸ் மூலியமா பயோடீசல் ப்ரொடக்ஷன் கன்வெர்ட் ஆகப்படுது. ஸோ சேம் லைக் தட் ஆயில் கிராப்ஸும் நம்மளுக்கு பிளான்ட்லேருந்து கிடைக்கக்கூடிய ஆயில், க்ரூட் ஆயில், நம்ம யூஸ் பண்ணாத ஆயிலாக இருக்கலாம் சிலது வந்து. இப்போ கேஸ்டர் ஆயில்லாம் அதிக அளவு யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ அதை வந்து நம்ம இந்த பயோடீசல் ப்ரொடக்ஷனுக்கு நல்லாவே யூஸ் பண்ணலாம். ஸோ அது வந்து டிரான்சிஸ்டரிஃபிகேஷன் மெத்தட் மூலியமா பயோடீசலாக கன்வெர்ட் ஆகப்படுது. ஸோ அகெயின் நம்ம வெஹிக்கிளில் யூஸ் பண்ணும்போது பயோடீசல் கிடைக்கக்கூடியது வந்து பை ப்ராடக்ட் மேஜர் கார்பன் டை ஆக்சைடு தான். இது நம்மளுடைய கார்பன் சைக்கிளில் வந்து யூஸ் ஆகக்கூடிய ஒன்று தான். ஸோ கம்பேரிட்டிவ்லி டு ஃபாசில் ஃபியூயல் இது வந்து என்வரான்மெண்டல் ஃப்ரெண்ட்லியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நம்பினீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.